இந்தியர்கள் 90 மணி நேர வேலையை செய்ய வேண்டும் என்பது கூடி பேசி முடிவெடுக்கலாம். வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணுமா? ஞாயிறு நாட்களில் உங்களை வேலை வாங்க முடியவில்லையே என்று நான் வருத்தப்படுகின்றேன். இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளிகள் வேலை செய்தால் முன்னேறும் என்று சொல்வது இப்படி சரியாக? மின்சார வாரியத்தில் வீட்டுக்கே போகாமல் அலுவலகத்தை படுத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ தொழிலாளிகள் நான் பார்த்திருக்கேன். வீட்டுக்கே போக மாட்டேன், 4 நாள் 5 நாள் வீட்டுக்கு போவான். வராக்கடனாக தள்ளுபடி செய்யப்படுது. வராக்கடன், அந்த கடன், இந்த கடன் ஊரை விட்டு ஓடி போனவெல்லாம் சேர்த்தோம்னா சராசரியா ஓராண்டுக்கு 3.5 லட்சம் கோடிகள் இந்தியாவிலுடைய ஏழை எளிய மக்கள் சேமிப்பு பணம் களவாடப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நாம் பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போடுறோம். இந்த பதிவுகள் எண்ணற்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருப்பதாக பல்வேறு நண்பர்கள், தோழர்கள் நமக்கு தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுடைய சேனல், சோஷியல் அவேர்னஸ் சேனல். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ என்னன்னா, இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். ஒரு அவ்வப்போது கொடுக்குறாரு. பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஒரு விஷயத்தை பேசுறாரு. இந்தியர்கள் 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 70 மணி நேரம் வேலையை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசினார். பேசின உடனே அவர் பேசுற அந்த பேச்சு என்பது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி, 70 மணி நேரம் வேலை செய்தால் இந்தியா முன்னேறும், அவர்களும் வளமாக இருக்கலாம், நாடு முன்னேறும் என்று அவர் சொல்றார். இந்த நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு தொழிலாளி வர்க்கம், தொழிலாளிகள் அதிக மணி நேரம் உழைப்பதற்கு தயாராக இல்லை, உழைக்க வேண்டும், உழைப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, சென்ற ஆண்டில் 6-8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை சொன்னார். அது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுச்சு. அதே மாதிரி இப்போ பிரபல கட்டுமான நிறுவனம் L&T நிறுவனத்தின் நிறுவனர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர்களுடைய தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். இந்தியர்கள் 90 மணி நேர வேலையை செய்ய வேண்டும் என்பது கூடி பேசி முடிவெடுக்கலாம். வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணுமா அப்படின்றார். உங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை வாங்க முடியவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று அவர்கள் தொழிலாளி மத்தியில் சொல்றாரு. யாரு? பிரபல L&T கட்டுமான நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியன் சொல்றாரு, ஞாயிறு நாட்களில் உங்களை வேலை வாங்க முடியவில்லையே என்று நான் வருத்தப்படுகின்றேன். நீங்க வீட்டில் சென்ற பிறகு எத்தனை மணி நேரம் தான் நீங்கள் உங்கள் மனைவி முகத்தை, குழந்தைகள் முகத்தை பார்ப்பீர்கள்? உங்க மனைவி தான் எத்தனை மணி நேரம் தான் உங்கள் முகத்தை பார்ப்பார்? இப்படி மாறி மாறி முகத்தை பார்த்து கொண்டால் இந்திய நாடு முன்னேறுமா என்ற ஒரு விஷயத்தையும் அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இந்து தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மொத்தத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இன்றைய காலகட்டத்தில் தொழிலாளிகள் அதிக மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேர வேலை என்பதை 70 மணி நேரமாகவோ 80 மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்று இந்திய அளவிலே இருக்கக்கூடிய முதலாளிகளின் கூட்டமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் முதலாளிகள் கூட்டமைப்பு, இந்திய அளவிலே இருக்கக்கூடிய முதலாளிகள் கூட்டமைப்பு கூடி முடிவெடுத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு மாநில அரசு சென்ற மே தினத்தன்று தமிழ்நாடு அரசு ஆப்பிள் நிறுவனத்தை துவங்குவதற்காக அங்கே 70 மணி நேரம் பிளெக்சிபிள் ஒர்க்கிங் டைம் என்ற விஷயத்தை கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலே ஒரு முயற்சி எடுத்தார்கள். அது தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி போராடி அதை தடுத்து நிறுத்தியது. இன்னைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப இது ஓய்ந்து விடுமா, இது நின்று விடுமா தெரியாது. ஓய்ந்து விடுமா, நின்று விடுமா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, முதலாளிகள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்க மாநில அரசுகளோ மத்திய அரசோ செய்கிறது. இந்த நாடு எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக முதலாளிகள் தொன்று தொட்டு அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து துவங்கினார். ஆனால் இது ஒரு முதலாளித்துவ நாடு, முதலாளிகளின் நாடு, முதலாளித்துவ கொள்கை கொண்ட நாடு, முதலாளிகள் தான் முடிவெடுக்கிறார்கள் என்ற விஷயத்திலிருந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப 80 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று முதலாளிகள் போகின்ற இடங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அதற்கு எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. சட்டம் 48 6 நாட்கள், வாரத்திற்கு 6 நாட்கள், ஒரு நாள் வார விடுமுறை, 6 8 48 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அந்த கம்பெனியினுடைய தேவைக்கு ஏற்ப, உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஓவர் டைம் என்பது சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 6 12 மணி நேரம் கூடுதலாக ஓவர் டைம் செய்யலாம். அந்த ஓவர் டைமுக்கு கூடுதலாக இரட்டிப்பு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வரையறை செய்திருக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னா 6 12 72 மணி நேரம் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும் குறைந்தபட்சமாக. ஏற்கனவே கொடுக்குற சம்பளத்தை கொடுப்பாங்க, அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம். கொடுப்பதை பத்தி நம்ம பேசிக்கலாம், அது நிர்ணயம் செய்துக்கலாம். ஆனா 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளியும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் முதலாளிகள் அழுத்தமாக வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்தியா முன்னேற வேண்டும்னா நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளிகள் வேலை செய்தால் முன்னேறும் என்று சொல்வது இப்படி சரியாக? வேலை செய்யும்,
பொருட்களை உற்பத்தி செய்யணும். சீனாவில் இப்படித்தான், சீனாவில் 90 மணி நேரம் உழைத்தார்கள், சீனா வளர்ச்சியடைந்த நாடாக மாறிவிட்டது என்று சொல்றாங்க. ஆனா இங்க அமெரிக்காவில் 50 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உட்பட வாரத்துக்கு 5 நாட்கள் 40 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. வாரத்துல 2 நாள் வார விடுமுறை. உங்களுக்கு நீங்க பேமெண்ட் வீக்லி பேமெண்ட் தாங்க. இன்னும் மேல ஐரோப்பாவுக்கு மேல இருக்க ஒரு சில 2 நாடுகளில் இருந்து 6 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது, வளர்ச்சியடைந்த நாடு, பொருளாதார வலிமை மிகுந்த நாடு, அவர்கள் குறைச்சி வேலை செய்வாங்க அப்படின்னு ஏதாவது கதை விடுவார்னு வச்சுங்களேன். நாம் என்ன சொல்லுவாருன்னா, 8 மணி நேர வேலை என்பது வரையறுத்தது சரி. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு. ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி சாலையில 8 மணி நேரம் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி அந்த வேலைக்கு போவதற்காக அவன் குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழிக்கணும். டிராவலுக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் டிராவலுக்கு ஒரு 1.5 மணி நேரம் செலவழிக்கணும். அதிலே 3 மணி நேரம் ஓடி போச்சு. மீதி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃபேமிலியோட கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு திரும்பி காலையில் ரெடி ஆகிட்டு போ. இதுதான் சரி. 8 மணி நேரம் உற்பத்தி பொருளுக்கு தேவைக்கு ஏற்ப ஓட்டி 2 மணி நேரம், ரைட், ஓகே. ஆனா இதை தாண்டி ஓட்டி இல்லாம 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று முதலாளிகள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். அப்ப அது கூடுதலாக இன்னொரு பாயிண்ட் என்ன சேர்க்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட வேலை நேரம் தொடர்பாக சட்டம் 48 மணி நேரம் இருந்தாலும் கூட விருப்பமுள்ள தொழிலாளிகள் அவர்களாக முன்வந்து வேலை செய்யலாம், அதை தடுக்க கூடாது என்று இப்ப அப்படி பின்புற வழியா வர மாதிரி எல்லா இடங்களிலும் தொழிலாளிகள் சரியாக இருந்து வாரம் கிடையாது. ஒரு சில தொழிலாளிகள் அவங்களோட வறுமை பல்வேறு காரணங்களுக்காக நான் 10 மணி நேரம் வேலை செய்யறேன், 12 மணி நேரம் வேலை செய்யறேன், ஏன் வீட்டுக்கே போல இங்கே படுத்துக்கிறேங்க. மின்சார வாரியத்தில் வீட்டுக்கே போகாமல் அலுவலகத்தை படுத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ தொழிலாளிகள் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கே போக மாட்டேன், 4 நாள் 5 நாள் வீட்டுக்கு போவான். ஒரு பக்கம் சம்பளம், ஒரு பக்கம் கிம்பளம், பை நிறைய காசு ஆள்றதுக்கு வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே படுத்துப்பான். வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் போவான். அந்த மாதிரி சில தொழிலாளிகள் சில நிறுவனங்கள்ல நான் எவ்வளவு நேரம் வேலை செய்யறேன், இங்கே படுத்துக்கிறேன்னு கூட சொல்லுவான். அதை எல்லோருக்கும் எல்லா தொழிலாளிகளுக்குமான விதியாக மாற்ற முடியாது. அப்ப அதெல்லாம் ஒரு பைபாஸ் பண்ணி விருப்பம் உள்ள வேலை செய்ய தடுக்காதீங்க. நீங்க அப்படியே சட்டம் போடுங்க. விருப்பம் உள்ள தொழிலாளிகள் அவர் எத்தனை மணி நேரம் விரும்புகிறார் வேலை செய்துக்கலாம், தடுக்காதீங்க என்று சொல்கின்ற மாதிரியான முதலாளிகள் இப்ப பேசுறாங்க. அது LNTல நிறுவனர் சுப்பிரமணியன் அதைத்தான் சொல்றார். தொழிலாளிகள் இந்திய நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று சொன்னார். நாம என்ன சொல்றோம், இந்திய நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் ஊழலை ஒழிக்கணும். வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி கட்டணும். முதல்ல வங்கியில் வாங்குகின்ற கடன் மட்டுமே ஓராண்டுக்கு சராசரியாக 3.5 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனாக தள்ளுபடி செய்யப்படுது. வராக்கடன், அந்த கடன், இந்த கடன் ஊரை விட்டு ஓடி போனவெல்லாம் சேர்த்தோம்னா சராசரியா ஓராண்டுக்கு 3.5 லட்சம் கோடிகள் இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்கள் சேமிப்பு பணம் களவாடப்படுகிறது. இதை பற்றி LNT சுப்பிரமணியன் பேசுவாரா, நாராயணமூர்த்தி பேசுவாரா? வாங்கின கடன் திருப்பி ஓடிட்டாங்களா, அதை பத்தியும் பேசணும்ல. இந்திய நாடு வலிமையாக இருக்குல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் கல்வி கொடுக்க முடியல, சுகாதாரம் கொடுக்க முடியல, அவற்றையெல்லாம் கொடுப்பதற்கு அந்த பணம் பயன்படும். ஓடி போனவர்களை பற்றி விஜய் மல்லையா பற்றி பேசுவாரா? நீரவ் மோடி, லலித் மோடி என்ற பல பெரும் பணக்காரர்களை இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்களே. ஓடி போனவர்களை பத்தியும் நாராயணமூர்த்தி பேசணும், சுப்பிரமணியன் பேசணும். அவர்கள் பேசலையே. அந்த பணம் இருந்திருந்தால் இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு அது துணை புரிந்திருக்குல்ல. பேசி இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இப்ப இந்தியா வளர வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று சொல்வதில் மாற்றுக்கிறது. எவ்வளவு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்பதுதான் வித்தியாசமாக இருக்கு. வாங்கிய கடனை திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்றோம். இந்தியாவின் சேமிப்பை சூறையாடக்கூடாது என்று சொல்றோம். ஏழை மக்களின் சேமிப்பை சூறையாடக்கூடாது என்று சொல்றான். நான் வலிமை வாய்ந்தவன் என்பதனால் ஏழை எளிய மக்களின் பணத்தை, அரசு வங்கியில் போட்ட பணத்தை கடன் என்ற பெயரால் வாங்கி அவங்க ஏமாற்றுவது என்பது பொருத்தமல்ல இல்லையா? அப்படி பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது தானே என்று நம்ம கேட்கிறோம். அப்படி வங்கியிலிருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஓடி போனவர்களை பற்றியும் நாம் பேச வேண்டும் என்று நம்ம சொல்றோம். யாரும் பேசலையே, பெரும் முதலாளிகள் பேசலையே, ஏன் பேசல என்ற விஷயத்தின் இந்த காணொலி மூலமாக நம்ம அவர்களை கேட்கிறோம். இதுலையும் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, மனைவி 8 மணி நேரத்திற்கு மேலே வீட்டில் இருந்தால் உங்கள் முகத்தை எப்படித்தான் பார்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்ற விஷயத்தை, வீட்டில் இருந்தாதான் மனைவியோ குழந்தைகளோ சந்தோஷமாக இருக்கும் என்பதை அவர் சந்தோஷம் இருக்க மாட்டாங்க என்ற மாதிரி சொல்றாரு. மிக மிக தவறு. வீட்டில் கணவன் இருக்கின்ற பொழுது, அப்பா இருக்கின்ற பொழுதுதான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நீ அங்கேயே இருந்தனா எப்படி சந்தோஷமா இருக்குன்னு அவர் எப்படி கேட்டாருன்னு, அந்த முதலாளி எப்படி, அந்த LNT நிறுவனர் எப்படி கேட்டாருன்னு நமக்கு தெரியல. முதலாளிகளின் பார்வையில் தொழிலாளிகள் குடும்பம் இல்லை. தொழிலாளிகள் குடும்பம் சந்தோஷமாக இருப்பது என்பது குடும்ப தலைவன் வீட்டில் இருக்கின்ற பொழுதுதான் அது சந்தோஷமாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லை நமக்கு தெரியாது. அதுல இறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, 48 மணி நேர வேலை என்பது சட்டமாக வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூடுதல் வேலை நேரம் செய்வது என்ற விஷயம் விவாத பொருளாக மாறிவிட்ட இந்த சூழலில் தொழிலாளிகளின் பிரதிநிதிகள், அதாவது தொழிற்சங்க தலைவர்கள், அரசு, முதலாளிகள் எல்லோரும் உட்கார்ந்து கூடி பேசி எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யலாம் என்பதை கூடி விவாதிக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க.
ஒரு தொழிலாளியின் முடிவாக அது மாற வேண்டுமே தவிர நான் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்வேன் என்பதை தொழிலாளியின் முடிவாக மாறியதான் அவருக்குத்தான் அவருடைய குடும்பம், வறுமை, பொருளாதாரம், அவர் குடும்பத்தினுடைய சமநிலை என்பது அவருக்குத்தான் தெரியுமே தவிர அதை மற்றவர்கள் முடிவாக திணிக்க கூடாது. தொழிலாளி எடுக்கக்கூடிய முடிவாக மாற வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த கருத்தும் சரியானதாகத்தான் இருக்கிறது. கூடி பேசலாம் என்ற ஒரு கருத்தை விவாத பொருளாக இப்ப மாத்தி இருக்கிறாங்க. அப்ப கூடி பேசுகின்ற பொழுது தொழிலாளிகளின் பிரதிநிதிகள், அதாவது தொழிற்சங்கங்கள், அரசின் பிரதிநிதிகள், பல்வேறு ஸ்காலர்ஸ் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட முடிவை எடுப்பதே தவறல்ல என்று அந்த இந்துல வந்திருக்கக்கூடிய கட்டுரை சொல்லுது. அது MS என்பவர் எழுதியிருக்கிறார். தொடக்கத்தில் சலுகைகள், அதாவது இப்படி வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கு தேவையான சன்மானத்தை கொடுக்கலாம், உடல் நலத்தை பாதுகாக்கலாம், மனநலத்தையும் பாதுகாக்கலாம், பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது அந்த நிறுவன முதலாளிக்கு உண்டு என்பதையும் சொல்லிட்டு கடைசி அப்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, முதலில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னால் கொடுக்காமல் போவதும் தவறு, அதை உறுதிப்படுத்தவும் வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அந்த இடத்துல சொல்லி முடிக்கப்படும். ஆக இன்றைக்கு ஏற்கனவே பலமுறை இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி இந்த கருத்தை வற்புறுத்தி பேசியிருக்கிறார், எப்பொழுதும் பேசியிருக்கிறார். அதை தொடர்ந்து LNT நிறுவனர் MS சுப்பிரமணியம் அவர்களும் பேசியிருக்கிற யார் அவருக்கு கட்டுறது அது MS தான். பேசியிருக்கக்கூடிய இந்த கட்டுரை என்பது பேசும் பொருளாக, விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் நாம் சொல்கிறோம், தொழிலாளி என்பவர் தொடர்ந்து 12 மணி நேரம் 365 நாட்கள் உழைத்திட முடியாது, அல்லது வாரத்தில் 6 நாட்களில் 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செய்தால் தொழிலாளியின் மனநலன் பாதிக்கும், உடல் நலம் பாதிக்கும், அவர் சமநிலையில் இருக்க முடியாது, அவர் குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. ஒரு 45 வயதுக்கு பிறகு கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு, மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு, அந்த வேலை செய்கின்ற பணியிலிருந்து விருப்ப ஓய்விலோ இல்ல உடல்நல குறைவு காரணமாகவோ அந்த பணியிலிருந்து வெளியேற வேண்டி வரும். எப்படி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்தால் 45 ஆண்டுகளில் வெளியே வர வேண்டியிருக்கும். இன்னைக்கு ENS என்று ஆடிட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு இளம் பெண் ஊழியர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மன உளைச்சல் காரணமாக அவர் இறந்து போனார் என்பது மருத்துவ ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது சமீபத்தில் பேசும் பொருளாக மாறி அனைத்து அச்சு ஊடகங்களும் சோசியல் மீடியாவிலும் அனைத்து வீடியோக்களும் டிவிக்கெல்லாம் வந்திருக்கு. பாராளுமன்றத்தில் அதை பற்றி நாங்கள் எழுப்ப போகிறோம் என்றும் ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பேசியிருக்கு. அந்த பெண் ஊழியர் இறந்து போனது மன உளைச்சல் காரணமாக ஒரு நாளைக்கு கூடுதலாக 10 to 12 மணி நேரம் 13 நேரம் வேலை செய்தது காரணமாக அவர் இறந்து போயிருக்கிறார் என்பதையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆக இன்ஃபோசிஸ் நிறுவனர் சொன்ன விஷயமோ, LNT நிறுவனர் சொன்ன விஷயமோ நடைமுறைக்கு வருவதில் தொழிலாளிகளின் பங்கு இல்லாமல், தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல், தொழிற்சங்கங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களை ஆலோசனை கேட்காமல் நடைமுறைக்கு வர முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சொல்லி இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்கின்ற நமது சேனலுக்கு நீங்கள் வரவேற்பை அளிக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.